ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு என்ட்ரி எலிவேட். இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் கோடிங் அப்படிங்கிற டைட்டில்ல டே 17 பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் என்னன்னா டைனமிக் மெமரி அலோகேஷன் இன் சி ப்ரோக்ராமிங் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு டாபிக் ப்ரீவியஸ் டாபிக்கோட ஒரு கண்டினியூவேஷன் சொல்லலாம். டைனமிக் மெமரி அலோகேஷன்ல சிஎல்ஆக் ஃபங்க்ஷன் அண்ட் எம்எல்ஆக் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி போன எபிசோட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரன் டைம்ல ஒரு வேரியபிளுக்கு மெமரி அலோகேஷன் பண்றது எப்படிங்கிறது தான் இந்த டாபிக். இந்த டாபிக்ல ரீஅலோகேஷன் ஃபங்க்ஷன் பத்தி இன்னைக்கு வீடியோ பிரசன்டேஷன்ல தெரிஞ்சுக்க போறீங்க. சி ப்ரோக்ராமிங்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல அந்த டவுட்ஸுக்கான கிளாரிபிகேஷனை நாங்க கொடுக்குறோம். டைனமிக்கா ரன் டைம்ல மெமரி அலோகேட் பண்றதுக்கு எம்எல்ஆக் அண்ட் சிஎல்ஆக் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீஅலோகேஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் பத்தி தான். ஒரு மெமரிய அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா சடனா நம்ம ரீஅலோகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரீஅலோகேஷன் ஃபங்க்ஷனை பயன்படுத்தலாம். இந்த மெமரியை நீங்க அலோகேட் பண்ணதுல இருந்து டிக்ரீஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா இன்க்ரீஸும் பண்ணலாம். இட் ரிட்டர்ன்ஸ் வாய்ட் பாயிண்டர். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இங்க வாய்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்க இன்டீஜர் எடுத்துக்கிட்டா இன்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு கேரக்டர் எடுத்திருக்கீங்கன்னா கேர் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாய்டு ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்கிறது பாயிண்டர் வேரியபிள குறிக்கிறதுக்காக இங்க ஸ்டார் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரீஅலோகேஷன் ஃபங்க்ஷனுக்கு பக்கத்துல நம்மளோட பாயிண்டர் வேரியபிள மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து நீங்க எவ்வளவு சைஸ் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த நம்பரை வந்து டினோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அரேக்கு நீங்க 3 வேல்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிருக்கீங்க. சடனா இப்ப நான் வந்து அதோட சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும், 5 வேரியபிள் சேவ் பண்றதுக்கான ஒரு கண்டெய்னரை நான் உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரீஅலோகேஷன் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்தே எத்தனை கேரக்டர்ஸை நீங்க சேவ் பண்ண போறீங்க, இன்னும் எவ்வளவு மெமரி ஸ்பேசஸ் உங்களுக்கு தேவைப்படும்னு டைரக்டா யூசர் கிட்ட இருந்து அந்த நம்பரை கெட் பண்ணிட்டு அந்த நம்பர் வர வரைக்கும் எனக்கு கண்டெய்னர்ஸை ரெடி பண்ணணும். அதாவது அரேயோட சைஸை வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ரீஅலோகேஷன் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டாபிக் தான் டெவலப் ஆகி உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து டைனமிக்கா மெமரி அலோகேஷன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதோட பேசிக் வந்து இந்த ஃபங்க்ஷன் தான். அலோகேட் பண்ண மெமரிய ஃபைனலா உங்களுக்கு தேவையில்லைங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் பண்ணலாம். அதாவது அலோகேட் பண்ண மெமரிய டீஅலோகேஷன் பண்றதுக்கு பேரு தான் ஃப்ரீ ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். நீங்க மெமரி அலோகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியோ இல்ல சிஎல்ஆக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியோ ஒரு குறிப்பிட்ட மெமரியை கிரியேட் பண்ணிருப்பீங்க. இப்ப நம்ம லாஸ்டா 5 கேரக்டர்ஸை சேவ் பண்றதுக்கான மெமரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த கண்டெய்னர் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், A1 அப்படிங்கிற வேரியபிள்ல தான் நீங்க 5 வேரியபிள்ஸை சேவ் பண்றதுக்கான மெமரியை கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஆஃப் A1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா A1 அப்படிங்கிற அரே கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எரேஸ் ஆயிடும். ஸோ இதுதான் ஃப்ரீ ஆஃப்கான சின்டாக்ஸ். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைனமிக் மெமரி அலோகேஷன்ங்கிற டாபிக் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ரீஅலோகேஷன் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைனமிக் மெமரி அலோகேஷனுக்கு ஒரு லைப்ரரி நமக்கு ஹெல்ப் பண்ணும், stdlib.h. இதை நீங்க செகண்ட் லைன்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஅலோகேஷன் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க எம்எல்ஆக் இல்லைன்னா சிஎல்ஆக் ஃபங்க்ஷன் வந்து பயன்படுத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க மெமரியை வந்து ரீஅலோகேஷன் பண்ண முடியும். டைரக்டா போயிட்டு நீங்க ரீஅலோகேஷன் பண்ண முடியாது. ஸோ இங்க பார்த்துருப்பீங்க, இந்த லைன்ல ஒரு பாயிண்டர் வேரியபிள் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டார் கொடுத்தாலே அது வந்து பாயிண்டர் வேரியபிளா கன்சிடர் ஆகும். ஸோ பாயிண்டர் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நம்ம வாய்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். நம்மளோட ஸ்க்ரீன்ல நீங்க சின்டாக்ஸ் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வாய்டுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே இன்டீஜர் எடுத்திருக்கோம். எம்எல்ஆக் அப்படிங்கிற கீவேர்ட் பயன்படுத்தி அந்த ஃபங்க்ஷனை டினோட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்டீஜரை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு தேவையான ஸ்பேசஸ் வந்து இந்த பாயிண்டர் வேரியபிள்ல கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இமேஜின் தட் ஒரு 3 கண்டெய்னர் பாக்ஸ் வந்து இப்போ ரெடியா இருக்கு. ஸோ 3 வேல்யூஸை சேவ் பண்றதுக்கு தேவையான ஸ்பேசஸ் வந்து ரெடியா இருக்குன்னு
இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்க சைஸ் ஆஃப் இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 பைட்ஸ். ஸோ அந்த 4x3 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 பைட்ஸ் வரைக்கும் மெமரி அலோகேஷன் நடந்திருக்கும். இப்போ இதுல நம்ம பாயிண்டர் வேல்யூஸ்க்கு டைரக்டா வந்து வேல்யூஸ் கொடுக்க போறோம். ஸோ எப்படி டைரக்டா வேல்யூஸ் கொடுக்குறதுன்னா பிடிஆர் ஆஃப் 0, அதாவது 0th பொசிஷன்ல நம்பர் 1 அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற கண்டெய்னருக்கு 2ன்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம். PTR of 3 அப்படின்னு கொடுத்துட்டு இதுல வந்து வேல்யூஸ் 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி 3 கண்டெய்னர்ஸ் அண்ட் 3 கண்டெய்னர்ஸ்க்கு தேவையான வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதோட வந்து டாஸ்க் வந்து முடிஞ்சுது. இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறத நான் யூசர் கிட்ட இருந்தே டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ யூசர் கிட்ட நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்க போறேன். ஸோ அதை நான் வந்து ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறேன் int n1 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எத்தனை எலிமெண்ட்ஸை நீங்க சேவ் பண்ணி வைக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து நீங்க யூசர் கிட்ட இருந்து கேட்கலாம். enter how many integers do you want to insert அந்த மாதிரி கேட்டாச்சு. ஸோ இப்போ ஸ்கேன்எஃப்ல அந்த நம்பரை வந்து ஸ்கேன் பண்றதுக்காக ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சின்டாக்ஸஸை ஃபில்அப் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம யூசர் வந்து இப்போ 5 வேரியபிள்ஸை சேவ் பண்றதுக்கான இடத்த வந்து எனக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எப்படி ரீஅலோகேஷனுக்கான கோடிங் எழுதலான்னு பாருங்க. ஸோ ஏற்கனவே கொடுத்துருக்கிற அந்த இன்ட் பாயிண்ட்ல எம்எல்ஓக்கை எடுத்துட்டு நீங்க வந்து ரீஅலோக்கான சின்டாக்ஸஸை கொடுத்துருங்க. இதே பாயிண்டர் வேரியபிளை இங்க பயன்படுத்திக்கிட்டேன். இன்ட் ஸ்டார் அப்படியே இருக்கு. எம்எல்ஓக்கு பதிலா ரீஅலோக் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். இங்க நம்ம வந்து பிடிஆர் n1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். n1ங்கிறது எதை குறிக்குதுன்னா இப்ப யூசர் வந்து நம்பர் 5 கொடுத்தாங்கன்னா 5 நம்பர் வர்றதுக்கான ஸ்பேசஸ், 7ன்னு கொடுத்தாங்கன்னா 7 நம்பர் வர்றதுக்கான கண்டெய்னர் ஸ்பேசஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 7 நான் கொடுக்கறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்க சைஸ் ஆஃப் இன்ட். ஸோ அப்ப மெமரியும் பாத்தீங்கன்னா 7x4 அது வந்து எடுத்துக்கும். ஸோ இன்டீஜருக்கு மேக்சிமம் வந்து என்ன சைஸஸ் எடுத்துக்கோமோ அதோட மல்டிப்ளிகேஷன்ல இந்த நம்பர் வந்து ஸ்பேசஸை எடுத்துக்கும். ஸோ இப்போ பாயிண்டர் வேரியபிளை நம்ம ரீஅலோகேஷன் பண்றதுக்கான கோடிங் வந்து எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 வேல்யூஸ் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். பாயிண்டர் ஆஃப் 0, 1, 2 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 and 4க்கான கமாண்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ 4 வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 4க்குள்ள முடிச்சிருக்கோம். பட் நான் இப்ப சப்போஸ் 6ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்க 6க்குங்கிறதுக்கு நீங்க எந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நல் பாயிண்டர் அப்படிங்கிறதுனால அது 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஜஸ்ட் வந்து எம்டியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்எல்ஆட் ஃபங்க்ஷன் மூலியமா 3 இன்டீஜர் வேல்யூவை சேவ் பண்றதுக்கான மெமரியை கிரியேட் பண்ணோம். டைனமிக்கா இந்த இடத்துல வந்து யூசர் கிட்ட இருந்தே ஒரு வேல்யூவை கெட் பண்ணி அந்த வேல்யூஸ் வர்ற வரைக்கும் உள்ள ஸ்பேசஸை ஃபர்ஸ்ட் ரீஅலோகேஷன் ஃபங்க்ஷன் மூலியமா கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸ்டெப் 3ல நம்ம வந்து டைரக்டா அதுக்கு வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ எனக்கு 1 by 1 வந்து எனக்கு ஆன்சர்ஸ் வந்து பிரிண்ட் அப் பண்ணணும். ஸோ 1 by 1 நீங்க கொடுக்கணும்னாலே ஃபார் லூப் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து ஃபார் லூப்போட தேவை வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க கத்துக்க போற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸா இருக்கட்டும், ஃபார் லூப் வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலயே வந்து ஃபார் ஈச், ஃபார் இன் இந்த மாதிரியான லூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபார் லூப் வந்து சி ப்ரோக்ராமிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்க லேர்ன் பண்ணுங்க. நீங்களே சின்ன சின்ன கோடிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. 1 by 1 எனக்கு ஆன்சர் வரணுங்கிற 1 வேர்டுக்கு நீங்க ஃபார் லூப்பை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம 1 by 1 டிக்ளேர் பண்ண போறதுனால இன்ட் வந்து i is equal to 0. நார்மலா ஃபார் லூப்ல i தான் வந்து மென்ஷன் பண்ணுவோம். நீங்க என்ன லெட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் i is equal to 0. ஏன் இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா இங்க அரேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அரேஸ் கான்செப்ட்ல ஸ்டார்டிங் நம்பர் வந்து 0. அதனால நம்ம இங்க வந்து i is equal to 0ன்னு எடுத்தாச்சு. i less than or equal to n1 வர வரைக்கும். ஏன்னா n1 வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண நம்பர், அந்த நம்பர் தான் நம்மளோட லாஸ்ட் நம்பர்ங்கிறத டினோட் பண்றதுக்காக i less than or equal to n1 அப்படின்னு கொடுத்துட்டோம். தென் i plus plus கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஒரு printf ஸ்டேட்மெண்ட்ல வரக்கூடிய ஆன்சர்ஸை பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஸோ இங்க நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். வரப்போறது எல்லாமே இன்டீஜர் வேல்யூஸ் தான். இன்டீஜருக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன, %d. நம்ம சேனல்ல வந்து டெய்லி ஃபாலோ பண்றவங்களுக்கு, சி ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் டக்குன்னு வந்திருக்கும்.
பெர்சன்டேஜ் எஸ் அப்படிங்கிறது எந்த டேட்டா டைப்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பெர்சன்டேஜ் டி அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா எந்த வேல்யூல இருந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரணும் அப்படின்னா பிடிஆர் ஆஃப் 0. இப்ப 0ன்னு கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்கா பிடிஆர் ஆஃப் 0ங்கிறதுல 1 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ 1/1 எனக்கு ரிட்டர்ன் ஆகணும், அதுக்காக தான் நம்ம இங்க ஐ அப்படிங்கிற வேல்யூவே எடுத்திருக்கோம். ஸோ இப்ப ஐன்னு மென்ஷன் பண்ணிட்டா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் i is equal to 0. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 0th பொசிஷன்ல இருக்க 1 அப்படிங்கிறது ரிட்டர்னா கிடைக்கும். தென் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லூப் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது i பிளஸ் பிளஸ் ஆகுது இல்லையா, ஸோ i வேல்யூ ஷுட் பி 1. ஸோ இங்க வந்து பிடிஆர் ஆஃப் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ வேல்யூ பாத்தீங்கன்னா 2 இருக்கு, ஸோ ஆன்சர் உங்களுக்கு 2 கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் வர வரைக்கும் ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்து ஃபைனலா எப்போ நீங்க வந்து அலோகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சோ உடனே நீங்க ஃப்ரீயும் பண்ணிடணும். டீஅலோகேஷன் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்அலாக் சிஅலாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெமரி அலோகேட் பண்றதுக்கு தான். டீஅலோகேஷன் பண்றதுக்கு ஃப்ரீ ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. இங்க நமக்கு பிடிஆர் அப்படிங்கிற வேரியபிள்ல தான் நம்ம வந்து எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்திருப்பீங்க அண்ட் இந்த 14th லைன்லையும் பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த பிடிஆர் அப்படிங்கிற வேரியபிளை ஃப்ரீ பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணா ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்றோம். ரன் பண்ணும்போது how many integers do you want to insert அப்படின்னு கேக்குது. ஸோ ரன் டைம்ல தான் நம்ம எத்தனை வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போறோங்கிறத மென்ஷன் பண்ண போறோம். ஸோ இங்க நான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இங்க ஒரு 3 மென்ஷன் பண்ணியிருக்கேன், இங்க ஒரு 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 5. ஆனா நான் இங்க 6 அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஸோ நான் இப்போ என்டர் பண்ணும்போது நீங்க எல்லாத்துக்குமே வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்க. 0th பொசிஷன்ல 1, 1 பொசிஷன்ல 2, 2 பொசிஷன்ல 3. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 5 வரைக்கும் நீங்க ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பீங்க. அண்ட் 6th பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ எதுவுமே இல்லை, ஸோ அதனால வந்து 0ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ எகைன் நம்ம இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்றோம். how many integers do you want to insert? இப்போ நான் வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஏற்கனவே கொடுத்துருக்கிறது 5 வேல்யூஸ், பட் ரிமைனிங் இருக்கிற 4 வேல்யூஸ்ல வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த 4 எம்டி வேல்யூஸ்க்கும் 0ங்கிறது ஃபில்அப் ஆயிருக்கும். இங்க பாருங்க, நீங்க வந்து கொடுத்துருக்கிற வேல்யூஸ் 5 வரைக்கும் இருக்கு அண்ட் ரிமைனிங் இருக்கிற 4 வேல்யூஸ்க்கு 0ங்கிறது அலோகேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். இதுல ரீஅலோகேஷன் ஃபங்க்ஷன் பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆஃப் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதனாலதான் கோட் எக்ஸிகியூஷன் சக்சஸ்ஃபுல்னு வந்திருக்கு. ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த மெமரி வந்து டெலீட் ஆயிடும். அடுத்த ப்ரோக்ராமுக்கு புதுசா தான் உங்களுக்கு வந்து மெமரியை கிரியேட் பண்ணும். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம டைனமிக் மெமரி அலோகேஷன் சி ப்ரோக்ராமிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். நீங்க எஃப்எஸ்டி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்ட்ரி எலிவேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம்ல உங்களை பத்தின டீடைல்ஸை ஃபில்அப் பண்ணுங்க. என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு கோடர் ஆகலாம். தேங்க்யூ கைஸ்.